சபரியை நடிக்கிறான்னு சொல்லி ஃபுல்லாக நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணாங்க. இந்த ஒரு வாரம் இந்த ஃபேமிலி வீக் வந்து சபரியை வந்து நடிக்கிறான்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஒரு பதில் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அவரோட பிஹேவியர். வந்திருந்த குழந்தைங்க கூட எல்லாரும் இவர் லிட்ரலி ஒரு குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லாக நாள் சாண்ட்ரா கிட்ஸும் சரி, அடுத்த நாள் வினோத் கிட்ஸும் சரி, எல்லா குழந்தைங்கக்கிட்டையும் அவ்வளோ சூப்பராக எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நேற்று திவ்யாவோட அம்மா அப்பா, ஏன்னா எல்லாருக்கும் திவ்யா தான் காஃபி கொண்டு கொடுப்பாங்க, திவ்யாவோட அம்மா அப்பா வந்திருக்கும் போது காஃபி கொண்டு போய் கொடுத்து, அதுக்கப்புறமா அவங்க அப்பாவை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ண வச்சுட்டு, கடைசி கிளம்பும்போது திவ்யா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சாரிலாம் கேட்டிருப்பாங்க எல்லாருக்கிட்டையும், எங்கள் அப்பா இதை அஃபன் பண்ணிட்டாங்களான்னு. உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து எம்டி ஹேண்ட் ப்ரோவே அவரோட சேனலில் சொல்லிட்டாரு. சபரி நல்லவன் தான்டா, உண்மையிலே அவன் நல்லவன் தான்டா, அவன் நடிக்கலாம் இல்லைடா, ஒரு சில பேரோட நேச்சரை தானே அதை மாற்றிக்க முடியாதுடா, அவன் இனிமேலாம் ஷோக்காகலாம் அவன் நேச்சரெல்லாம் மாற்றிக்க முடியாது, அவன் நடிக்கவே இல்லை, அவன் நிஜமாவே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிஜமாக அவர் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு சின்ன சேனலில் சொல்லி எந்த யூஸும் கிடையாது. அவர் சொல்லும் போது அது நிறைய மக்களுக்கு போய் சேரும். இந்த ஷோவில் இனிமேல் அவர் இதாகி எவ்வளோ தூரம் வர முடியுங்கிறதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் அவர் நடிக்கிறாங்கிற பேராது அவர் மாறணும். இது எல்லாமே இந்த மாதிரி நெகட்டிவ் பிஆர் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா பாரு வந்துட்டு சாண்ட்ராவை ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிறாங்க. அந்த பேரை நிறைய பேர் வெளியில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி உள்ளேருந்து ஹிண்ட் வந்து வெளியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சத்தியமாகவே எனக்கு புரியல. அது இப்போ லைவில் கூட அப்படி தான் கூப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி தான் சபரியும் நடிக்கிறான்னு வந்துச்சு. அதை வந்து இப்போ எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஸ்ரீரஞ்சனி வந்திருக்கும்போது சொன்னாங்க, நிஜமாவே அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நான் எப்போவுமே கேட்க மாட்டேன், ஆனால் நீங்கள் நிறைய லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய சேனலில் சொல்லும்போது தான் நிறைய பேத்துக்கு போய் சேர்ந்துருக்கோம். ஸோ அதுக்காக எம்டி ஹேண்ட் ப்ரோக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.